மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து 5 மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். கிறிஸ்துராஜ், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன். இதுவரைக்கும் மாவட்டத்தில் எத்தனை முகாம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு? எப்போ முடியும்? நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 77 முகாம் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் 19 முகாம் முடிஞ்சிருக்குங்க. 13/9 அன்னைக்கு கடைசி கேம்ப் நடத்துறோம். இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்புலாம் எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ்? அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா 918 மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாமில். இன்னைக்கு தேதியிலையும் கிட்டத்தட்ட 250 பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. 180 மனுக்கள் காலையிலேருந்து பதியப்பட்டிருக்கு. எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 11 மாண்புமிகு முதலமைச்சர் தூக்கி வச்சுங்க. இங்கே 16ஆம் தேதி நாங்கள் அவங்க வர்றவங்களுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இது பண்ணி கொடுக்குறீங்களா? வாட்டர் வசதி, டாய்லெட் வசதி அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறோம். ஐயா வணக்கம்ங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? உங்கள் ஊர் என்ன? உங்கள் கோரிக்கை என் என்ன? பேர் பரிமளாங்க ஐயா. சரி. ஐயாசாமி காலனி காங்கேயத்துலேருந்து வரேங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தையல் மிஷின் வாங்க வந்தேங்க சார். இது நடக்குதுன்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? நாளாவே தெரியுங்க சார். சொன்னாங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணலங்க சார். அது தெரிஞ்சுட்டு தான் வந்தீங்க? ஆமாங்க சார். சரி, நீங்கள் மனு கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டாங்க சார். ஆ, மனு கொடுத்தோடனே எனக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காலை வணக்கம். எனது பேர் ஆகாஷ். நான் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராய் பணியாற்றுகிறேன் சார். மனுக்களை பதிவு செய்வதற்கு எத்தனை கணினிகள் கவுண்டர்கள் அமைச்சிருக்கீங்க? கலெக்ட் சொல்லுங்க சார். மொத்தம் நமக்கு 19 துறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு துறையுடன் தனியா கவுண்டர் வித் கணினிகள் இருக்கு சார். 19 மேற்பட்ட கணினிகள் ஒவ்வொரு துறைக்கும். வெளியில ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டோக்கன் போடுறதுக்கு 10 கணினிகள் தயார் பண்ணி வச்சிருக்கோம் சார். பொதுமக்களுக்கு எந்த கவுண்டருக்கு போகணும், எப்படி வழி கைட்னஸ் பண்றதுக்கு எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கீங்களா? பொதுமக்களுக்கு இருக்கு சார். பண்ணிருக்கீங்க? இருக்கு சார். உள்ள வந்த உடனே வெளியில பந்தல் இருக்கு சார். அங்கே டோக்கன் போட்டுட்டு நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கள், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஒவ்வொரு துறையை கைட் பண்ணி கரெக்டான கவுண்டர்ல அழைச்சிட்டு போறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சிருக்கோம் சார். எப்போ ஆரம்பிச்சீங்க இது சார்? நம்ம கேம்ப் 11 ஜூலை ஆரம்பிச்சோம் சார். 29 ஆகஸ்ட் வரைக்கும் மொத்தம் 54 கேம்புகள் பிளான் பண்ணிருக்கோம் சார். 18 கேம்புகள் முடிந்துள்ளது. இன்னைக்கு 3 கேம்ப்ஸ் நடைபெற்று இருக்கிறது சார். இது வரைக்கும் மொத்தம் எவ்வளவு பெட்டிஷன் வந்திருக்கும்? கோரிக்கைகள் எத்தனை வந்திருக்கு சார்? மொத்தம் 18 கேம்பில் 7400க்கு மேற்பட்ட பெட்டிஷன் வந்திருக்கு. சராசரியான ஒரு கேம்ப்ல 400 இருந்து 450 பெட்டிஷன் வரைக்கும் வந்துட்டு இருக்கு சார். என்ன அதிகமா சார்? அதிகமாய் வருவாய்த்துறை சார்ந்த பெட்டிஷன்ஸ் வருது சார். இப்போ பருப்பு திருத்தம், வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, அப்புறம் மின் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல பேர் திருத்தம், அதே மாதிரியான பெட்டிஷன்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு சார். அதெல்லாம் எவ்வளவு நாள் பண்ணி கொடுக்குறீங்க? பட்டா மாறுதல்லாம் சார், பட்டா மாறுதல் வேற லீகல் இஷ்யூஸ் இல்லாததெல்லாம் சார் நம்ம ஒரு 30 நாளுக்குள்ள முறிச்செடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சார் மாண்புமிகு தமிழக வணக்கம் சார். என் பேர் ராஜலட்சுமி சார். நான் சிக்கல் ஊராட்சியில இருந்து வரேன் சார். எனக்கு முதல்வர் திட்டம் இன்னைக்கு செயல்படுதுன்னு சொன்னாங்க சார். எனக்கு இது இல்ல, மருத்துவ காப்பீட்டு அட்டை இல்லாம இருந்துச்சு. நான் இந்த மக்களோட முதல்வர் திட்டத்தை அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வாங்கிக்கிட்டேன் சார். அட்டை வாங்கிட்டேன் சார். ஒரு மகத்தான திட்டத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட 10 கோரிக்கைகள் பெற்று வாங்கினீங்க. அது நம்முடைய இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையா நீங்க அறிமுகப்படுத்தின ஒரு மகத்தான திட்டம். அதுல 10 கோரிக்கைகள்ல கொடுத்த ஓராண்டிலேயே நாகப்பட்டினத்திற்கு மட்டும் பாதி கோரிக்கைகள், 5 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஆணையை பிறப்பித்திருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டம் மக்களோட நேரடியாக நீங்களே இப்படி கனெக்ட் ஆகி ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கைகளையும் விரைந்து நிறைவேற்றக்கூடிய இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சாதனை. இதுவும் உலகத்துல எங்கேயும் கிடையாது, இந்தியாவில எங்கேயும் கிடையாது. எப்போதுமே இந்தியா தான் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கிறோம். அது பல்வேறு கொள்கை அளவிலான திட்டங்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரியான நிர்வாக ரீதியான விஷயங்கள்லயும் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகிறது. அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் அலைந்த காலம் போய்
அரசு அலுவலர்களை மக்களை தேடி வர வைத்திருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிகழ்த்திருக்கீங்க. அதை கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதற்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் சங்கீதா, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன் சார். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? 9 மணிக்கு காலையில ஆரம்பிச்சோம் சார். இது வரைக்கும் எத்தனை பேர் முகாம் வந்திருக்கிறாங்க? காலையில சார் ஒரு 416 பேர் மனு கொடுத்திருக்காங்க சார். 15 இருக்கோம். 416 பேருக்கு சார். எல்லாத்தையும் பதிஞ்சாச்சு. பெண்டிங் இருக்கா? எல்லாம் பதிஞ்சுட்டு வர பதிஞ்சுட்டே இருக்கிறோம் சார். வர இது வரைக்கும் 15 முகாம் நடத்தி இருக்கிறோம். அதுல நமக்கு 6700 மனுக்கள் வந்திருக்கு சார். சரி, அது கொஞ்சம் சொல்லுங்க. பதிவு பண்றதுல ஏதாவது லேட் ஆகுதா? டெக்னிக்கலா ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சார், உடனே பதிஞ்சு உடனே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறோம் சார். அதெல்லாம் ஸ்லோவாலாம் இல்ல சார். பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல சார், வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல சார், வந்த உடனே கொடுத்துறோம் சார். அமைச்சர் கொடுங்க. தலைவரே வணக்கம். இப்ப ஆன்லைன்ல அவங்க எல்லா துறையிலையும் இந்தந்த துறையில போய் பதிகிறாங்க தலைவரே. மாவட்ட நிர்வாகத்தில் அத்தனை துறைகளுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது எல்லா துறையிலும் உடனுக்குடனே தீர்வுன்றதுனால இப்ப மக்கள் மத்தியில நேரடியா தலைவரே இதை கேட்கிற மாதிரி உணர்றாங்க. தலைவர், மக்களுக்கு எப்படி இதை சொல்றீங்க? இந்த மாதிரி நடக்குது, இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு எப்படி பிரச்சாரம் பண்றீங்க? எப்படி மெசேஜ் போகுது? மாவட்ட நிர்வாகத்து சார்பில் ஆட்டோ வச்சு எல்லா ஊருக்கும் முதல்ல 3 நாள் அலௌன்ஸ் பண்றாங்க தலைவரை. நம்ம போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம். அது மாதிரி அவங்களும் இந்த இடத்துல ஒரு 3 ஊராட்சி 4 ஊராட்சியை சேர்த்து ஒரு இடத்துல பெரிய முகாம் மாதிரி நடத்து அவங்கள வரவழைக்கிறதுக்கான வாகனமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வருவாய்த்துறை, ஊரக எல்லா துறையும் சேர்ந்து இது சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் சார். என்னோட பெயர் சுப்புலட்சுமி, மாவட்ட ஆட்சித்தலைவர், வெள்ளூர் சார். இன்னைக்கு 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் இருக்காங்களா? ஆமா சார், 15 துறை சார்ந்த அலுவலர்களும் இங்க இருக்கிறாங்க சார். அந்த 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் இருக்காங்க சார். 2-3 கேம்ப் மாவட்டத்துல நடக்கும் போது மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒரு கேம்ப்லயும், 2ஆம் நிலை அலுவலர்கள் அடுத்த கேம்ப்லயும் அந்த மாதிரி அட்டன் பண்றாங்க சார். பதிவு பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கரெக்டா பண்றாங்களா? 14 கவுண்டர் போட்டிருக்கோம் சார் ஒவ்வொரு கேம்ப்லயும். இது வரைக்கும் மொத்தம் 49 கேம்ப் நடத்துறதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் சார். 27வது கேம்ப் தான் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் நாங்க 21,654 மனுக்கள் வாங்கியிருக்கோம் சார். ஒவ்வொரு கேம்ப்லயும் 800ல இருந்து 1000 மனுக்கள் எங்களுக்கு வருது சார். காலையில 9 மணிக்கு தொடங்கினா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கூட ஆகுது சார். 14 கவுண்டர் போட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் கூட கேபிள்ல நெட்டை கனெக்ட் பண்ணி நாங்க எல்லா மனுக்களையும் என்ட்ரி போடுறோம் சார். அதனால மனுக்கள் என்ட்ரி போடுறதுல எங்களுக்கு எந்த தொய்வும் இல்லை சார். என்ன கோரிக்கை கொடுப்பீங்க? முடிஞ்சிடுச்சு அவங்க பிரச்சனை? பட்டா மாறுதல் செய்யறதுக்காக கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருங்க. நடந்துருச்சா? நடந்துருச்சுங்க. எப்ப நடந்தது? எப்ப கொடுத்தீங்க? எப்ப முடிஞ்சது? இப்பதான் காலையில கொடுத்தோம். இப்ப முடிஞ்சிருச்சா? எந்த ஊர் நீங்க? சரியா? வணக்கம் சார். வணக்கம்மா. நானும் குடியாத்தம் ஊரை சேர்ந்தவங்க. என் குழந்தை பேரு பிரசன்னராஜ். அவன் ஒரு மூளை முடக்குவாத நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை. அவனுக்கு சிபி வீல் சேருக்காக அப்ளை பண்ணலான்னு இன்னைக்கு காலையில வந்திருந்தேன். வந்த உடனே என்னுடைய மனுவை அந்த துறை சார்ந்தவங்க வாங்கிட்டு என்னென்ன வேலை எல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க. இப்போ 11 மணிக்கே கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா என் குழந்தைய வேலூர் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு இதுக்காக அப்ளை பண்ணி வாங்க முடியாது. எங்க ஊர்லயே இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றிங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்க. நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி பேசுறேன் சார். அதாவது இந்த கேம்புக்கு முன்னாடி என்ன இந்த கேம்ப்ல செய்யணும்னு பயிற்சி தான் கொடுத்துருக்கீங்களா உங்க அபிஷியல்ஸுக்கு? அந்தபடி செய்றீங்களா சார்? இந்த மக்களுடன் முதல்வர் 403 ஊராட்சிகள் சார், 12 கிராம ஊராட்சிகள், 12 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. இதுக்கு நாங்க ஒரு 72 இடத்தை தேர்வு பண்றதுக்காக ஒரு 3 முறை நம்ம முன்னேற்பாடு கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நடத்தியிருக்கோம் சார். அதே போல கோட்டாட்சியர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேயே நடத்தியிருக்காங்க. இங்க முன்னேற்பாடு கூட்டங்கள் ஜூன் மாதம் இறுதி வாரத்திலையும் ஜூலை மாதம் 2 முறையும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டது சார். இதுல இந்த முகாம்களுக்காக தேர்வு செய்வதற்கான இட வசதிகள், என்ன மாதிரியான வசதிகள் இந்த முகாம்கள்ல ஏற்பாடு செஞ்சு தரணும்,
எந்த மாதிரி துறைகள் வந்து இங்க பங்கேற்கணும், அந்த துறைகளுடைய சேவைகள் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் வந்து விரிவாக எடுத்து சொல்லப்பட்டது சார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வந்து முதல் கேம்ப் ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 32 கேம்ப் முடிச்சிருக்கோம் சார். 26,468 மனுக்கள் பெற்றிருக்கோம் சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னுடைய பெயர் ஸ்ரீதேவி நட்டார். நான் குலசேகரப்பட்டினத்துல தான் வசிச்சுட்டு வரேன். நான் வந்து கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில 3ஆம் ஆண்டு வேதியியல் பிரிவுல படிக்கிறேன். என்னுடைய கல்வி படிப்பை வந்து வள்ளியம்மையார் பெண்கள் மேல்நிலை பள்ளி குலசேகரப்பட்டினம் படிச்சு முடிச்சேன். நான் வந்து புதுமை பெண் திட்டத்திற்காக தான் அங்க மனு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வித்தொகை பெற்று அது மூலமா அவங்களுக்கு நிறைய பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. அவங்க இந்த கல்வித்தொகையை வச்சுதான் அவங்க கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து இப்போ ஏடட் ஸ்கூலுக்கு உண்டுனாங்க. நான் 6th to 12th ஏடட் தமிழ் வழி கல்வி தான் படிச்சேன். இப்போ எனக்கும் இது எலிஜிபிள் உண்டு அப்படிங்கறதுனால குலசேகரப்பட்டினத்துல மக்களோட முதல்வர் அந்த முகாம்ல வந்து என்னோட மனுவை கொடுக்கறதுக்காண்டி நான் இங்க வந்திருக்கேன் சார். இந்த உதவியான திட்டம் புதுமை பெண் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதா எல்லாத்துக்குமே அமைச்சிருக்கு. கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டீங்களா? எஸ் சார். சரி, கொடுத்துட்டோம். சரி. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் செயல்பாடுகள் குறித்து நாகை, வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி, மதுரை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.